இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு சில ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். அந்த கிரேவிங்ஸ்க்கு இந்த டெசர்ட் ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மட்டுமே செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சி கேரமலைஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணியும் நல்லா வற்றி இந்த கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்குது. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். அது வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரணும். இப்போது பால் நல்லா கொதி வர ஆரம்பிக்க போகுது. கொதி வர ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போது நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த கேரமல் பாலை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் ஒரு ஃபில்டர் எடுத்திருக்கேன். ஃபில்டரில் இந்த மிக்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது பவுல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 3மே அதை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு அடிகனமான ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் இந்த 3 கிளாஸ் பாட்டில்ஸையும் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 வாசி வாட்டர் ஆட் பண்ணாலே போதும்.
இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு மூடி போட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூலிங்காக சர்வ் பண்ணும்போது ஒரு எம்மியான டெசர்ட் ரெடி ஆயிரும். இது கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சில்வர் ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே டாப்பிங்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப யம்மியான கேரமல் டெசர்ட் ரெடி ஆயிருச்சு. இதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெசர்ட் செய்ய நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.